ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தாளனூர் கிராமத்தில் பூம்பூம் மாட்டுக்காரர்கள், அதாவது ஆதியன் என்கிற பழங்குடியின மக்கள் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடிசை அமைத்தும் சீட் வீடு அமைத்தும் வசித்து வருகின்றனர். இவர்களது பிள்ளைகள் ஜாதி சான்றிதழ் இல்லாததால் படிக்கவோ அரசு சலுகைகளை பெறவோ அரசு பணிகளுக்கு செல்லவோ இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. பூம்பூம் மாடுகளை வைத்து வீதி வீதியாக கிராமங்களுக்கு சென்று யாசகம் எடுப்பதாகவும் அதன் மூலம் கிடைக்கும் சிறு தொகையை வைத்து பிழைப்பு நடத்தி வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட துறை அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புகார் மனு அளித்தும் இதுவரை ஜாதி சான்றிதழ் வழங்கவில்லை என புலம்பல் தெரிவித்தனர். இப்படி உலகம் ஃபுல்லா ஊருக்கு 10 நாள் 5 நாள் தங்கி பார்த்துக்கின்னு பிச்சை எடுத்து ஏசகம் எடுத்து சாப்பிட்றோங்க ஐயா. நாங்கள் எங்க அப்பா அம்மா, எங்க பாட்டி பாட்டன், இப்போ நானும் அதே மாதிரி தான் ஐயா. இப்போ எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் பார்க்குறோம் ஐயா. பிள்ளைங்களை படிக்க வச்சா ஜாதி சர்டிஃபிகேட் இல்லையா, அது ஒரு தடையாக இருக்கு ஐயா. நாங்கள் பல முறையும் மனு கொடுத்தோம் ஐயா. நாங்கள் ஆதியன் பூம்பு மாட்டுக்கார ஐயா. ஆதியன் இனத்தை பழங்குடி வகுப்பில் நாங்கள் வரோம் ஐயா. எங்களுக்கு பல முறையும் மனு கொடுத்தோம் ஐயா. பல முறையும் மனு கொடுத்து எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வழங்கல ஐயா. மேலும் நாடோடியாக வாழ்ந்து வருகிற தங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்காததால் கனவுகளை மண் தோண்டி புதைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்தனர். தொடர்ந்து தங்களது குழந்தைகளுக்காவது ஜாதி சான்றிதழ் வழங்கி அவர்கள் மூலம் தங்களது கனவுகளை நனவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க பிள்ளைங்க எங்களை மாதிரி இந்த மாடு ஓட்டின்னு போயிட்டு தொழில் பண்ணாம, இந்த பை வித்துக்குன்னு கடைக்கடையா போவாம, இந்த பொம்பளைங்க ஏதோ உங்களை மாதிரி ஏதோ எங்களுக்கும் ஒரு உதவி, ஏதோ மேல இடத்துல ஒரு படிப்பு கிடைச்சிட்டு ஏதோ ஒரு போலீஸுக்கோ ஒரு மிலிட்டரிக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கனவா இருக்கு ஐயா. எங்களை மாதிரி இல்லாம ஏதோ தயவு செய்து இந்த அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் ஐயா.